பக்கரா ரலியல்லாஹு அப்படி ஒரு சஹாபி இருக்கிறாங்க. அபு பக்கர் கிடையாது, இன்னொரு சஹாபி. இது பேர் அபு பக்கரா ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி. பள்ளியாசுக்கு தொழுக வராங்க. தொழுகு சலாசம் தொழு வச்சுட்டு இருக்காங்க. தொழு வச்சு ருக்குல இருக்கிறாங்க. அப்ப இவர் உள்ள வரும்போது சலாசம் ருக்குல இருக்கிறாங்க. ருக்கு சமையெல்லாம் சொல்ல போறாங்க. உடனே என்ன பண்றாங்க, அதே இடத்துல அல்லாஹ் தக்பீர் கட்டிட்டாரு. உள்ள சஃப்ல சேரல. தொழுகை இங்க பள்ளியாசனுக்குன்னா வெளிப்பள்ளியில இருந்து அவர் வந்துட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு புரியுதுன்னு சொல்றேன். இங்க தொழுகு நடக்குது, ஜமாத் நடந்துட்டு இருக்கு. சலாசம் ருக்குல இருக்கிறாங்க. அவர் உள்ள வரும்போது சலாசம் ருக்கு எந்திரிக்கக்கூடிய நிலைமையில வந்துட்டாங்க. உடனே அவர் எங்க நிக்கிறாரோ அப்படியே அல்லாஹ் தக்பீர் கட்டிட்டாரு. தக்பீர் கட்டி ருக்கு செஞ்சுட்டாரு. சமையல் சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்து திருப்பி சஃப்ல செஞ்சுட்டாரு. சஃப்ல நிக்கல, எங்க பாக்குறாரு அங்கேயே தக்பீர் கட்டி ருக்குவுக்கு போயிட்டாரு. சமையலை வந்து செஞ்சுட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்து 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 அப்படியே தொழுகு எங்க நேரத்துல அங்க வந்து சேர்ந்துட்டாரு. தொழுகு முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச சலாசம் கேட்கறாங்க. சலாசம் எல்லாமே தெரியும் இல்லையா, மண்ணுக்கு மேல மண்ணுக்கு எல்லாருமே சலாசலம் அல்லாஹ் காட்டி கொடுத்துட்டான். ஒரு ஹதீஸ் நம்ம பார்த்துருக்க இல்லையா, ஒரு கபரை கடந்து போகும்போது கபருக்குள்ள வேதனை நடக்குது, எதனால வேதனை நடக்குது என்பதாக சொன்னாங்க இல்லையா. அந்த அளவுக்கு ஞானத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். சலாசம் மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நபர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ தொழுவு முடிஞ்ச உடனே கேட்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபர் பின்னாடி தொழுகிறாரு, பின்னாடி தொழுது முன்னாடி வந்து ஜாயின் பண்றாரு. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி முன்சஃப்ல இமாமத் நின்று கேட்கறாங்க. தொழு முடிஞ்ச உடனே ஐயுக்கும் அல்லதி ரகஅதுன ஸஃபி சும்ம மஸா இலா ஸஃபி, உங்கள யாரு தொழுகுக்கு முன்னாடி தக்பீர் கட்டிட்டு தொழுகிலே வந்து யார் ஜாயின் பண்ணது? தொழுகு இங்க நடக்குது, நீங்க பின்னாடி தக்பீர் கட்டிட்டு தொழுதுகிட்டே யாரு வந்து சஃப ஜாயின் பண்ணது யாரு அப்படின்னு கேட்கறாங்க. சலாசம் பணிவான தோழனை கேட்கறாங்க. யார் இப்படி பண்ணா அப்படின்னு கேட்கும் போது அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நாயகமே நான் தான் செஞ்சேன் கையை தூக்கிறாங்க. அப்ப சலாசம் சொல்றாங்க, ஜாதகல்லாஹு ஹிர்ஸா, அபூபக்கரா உங்களுக்கு அல்லாஹ் தஆலா கூலிய நிரப்பமா தரட்டும் அப்படி சொல்லிட்டு திரும்ப சொல்றாங்க, வலா தஅவுத், இனிமே செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அர்த்தம் சொன்னா எங்க தொழுகிறாங்களோ அங்கதான் ஜாயின் பண்ணும். நீங்க அங்கேயே ஒருவேளை நமக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னா, இமாம் ருக்குல எந்திரிச்சான்னு சொன்னா நீங்க அங்கேயே தக்பீர் தொழுதுட்டு அப்படியே ஜாயின் பண்ணலாம் கூடும். இருந்தாலும் அதை செய்யாதீங்க என்பதாக சலாசம் சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹதீஸ் மூலமாக அங்க நீங்க உள்ள வரதுக்குள்ள இமாம் சஜ்தா ருக்குல எந்திரிச்சுவான்னு சொன்னா நீங்க அங்கேயே தக்பீர் கட்டிக்கலாம், தக்பீர் முன்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், இது கூடும். இருந்தாலும் இப்படி செய்யாதீங்க என்பதாக சலாசம் சொல்லி காட்டுறாங்க. அப்பதான் சொல்றாங்க, இன்னொரு ஹதீஸ் சலாசம் சொல்றாங்க, தொழு நடக்கும் ஓடி வரக்கூடாதான். சில பேர் ஒழு செய்வாங்க. இமாம் ருக்குல இருக்கும், ருக்குல அந்த தெரிஞ்ச சூரா ஓதுவாங்க. நமக்கு தெரிஞ்ச சூரா தெரிஞ்சிருக்கும். குல்குல்லாஹ் சூரா ஓதுமா அல்லாஹ் தமிதி வலம் குஃபான் சொல்லும் போது நம்ம உள்ள வரும், கடகடம் குடுக்குன்னு ஓடி அப்படியே ஜாயின் பண்ணி அல்லாஹ் அக்பர். இது கூடாது, இது மக்ரூ. தொழு நடக்கும்னு சொன்னா தொழுகு அந்த ரக்காத் தப்பி போனாலும் பரவாயில்ல, ஒழு செஞ்சு நிதானமா அமைதியா உள்ள வரணும். ஓடி வந்து தக்பீர் கட்டது கூடாது என்பதாக இமாம்கள் சொல்றாங்க. ஏன்னா நீங்க ஒருவேளை ஓடி வரீங்க, எல்லா இடத்தும் டைல்ஸ் தான் போட்டாங்க, டைல்ஸை வடிக்க விடலாம் அல்லது மேட்டை தடுக்கி பாயத்து கீழே வந்துன்னு சொன்னா தொழுகையும் போயிடும், ஜமாத்தும் போயிடும், நீங்க படுத்த படிக்க ஆயிடுங்க. அதெல்லாம் சலாசம் தூர நோக்க பார்வையை அன்றே சொல்லிட்டாங்க. தொழுகு நடக்கும் போது தொழுகு அந்த ரக்காத் தப்பி போனாலும் பரவாயில்ல, நீங்க ஓடி வந்து ஜாயின் பண்ணாதீங்க, நிதானமா நிறுத்தி வந்து அமைதியா வந்து